ரைட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு ஃப்ரைடே, பெண்களுக்காக, லேடிஸ்க்காக ப்ரே பண்ற டே. ஸோ இன்னைக்கு நமக்கு மார்னிங் கிடைச்ச வசனம், அந்த வசனத்தை வச்சு தான் நம்ம ப்ரே பண்ண போறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுது. வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அந்த சாப்டர்ல இருக்கிறதும் தெரியும். 6ஆம் அதிகாரத்துல என்ன, அற்ப விசுவாசிகளே ஏன் கவலைப்படுறீங்க? அந்த அடைக்கலான் குருவி அப்படி பறந்து போகுது, அதுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறா? அது யாருக்கு பிழை போட்டுறா? கர்த்தர், கடவுள் தான். அதே மாதிரி காட்டு புஷ்பங்களை பாருங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அது யாருக்கு ட்ரெஸ் கொடுக்குறா? அந்த மாதிரி யாரு உடுத்து வைக்கிறா? அவங்களுக்கே செய்யும் போது உங்களுக்கு செய்ய மாட்டாரா? பெண்களே, என்ன மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் கவலைப்படாதீங்க, அழாதீங்க. ஐயோ இந்த பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன்னு நினைக்கிறீங்களா? இந்த பிஸ்னஸ், அதாவது சுய உதவி குழுலாம் பண்றோம், நிறைய பிஸ்னஸ் பண்றீங்க, அது எதுவுமே தேர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க கடன் குடிச்சிட்டு வராரே, குடிச்சு எல்லாத்தையும் சீரழிக்காரே, இந்த இது இன்னைக்கு மாறுமோன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இந்த வியாதியில பிள்ளைங்க அவதிப்படுறத பார்த்து தாங்க முடியலையே நினைக்கிறீங்களா? இல்ல உங்க பலவீனத்தினால உங்களுக்கு முடியலையே நினைக்கிறீங்களா? சுகவீனப்பட்டு இருக்கீங்களா? பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கீங்களா? என்ன இருந்தாலும் சரி, என்ன மாதிரி இல்ல பல கொடுமைகளை நீங்க கஷ்டப்படுறீங்களா? இவைகள் எல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண கர்த்தர் இருக்காரு. என்ன தேவையோ அதை நீங்க நினைக்கிறதுக்கும் அதிகமா கொடுக்கிறதுக்கு நமக்கு நம்முடைய கடவுள் இருக்காரு. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவ்வளவுதான். நம்ம என்ன ஒரு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரா, ஏதாவது ஒண்ணு பண்றாரா, அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட், இதை செஞ்சா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கிடைக்கலையும் பார்க்கப்படக்கூடாது. உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு தேவைக்கு மிஞ்ச தரணுமா, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போ என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா ஒன்னே ஒண்ணு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது பெண்கள் எல்லாருக்கும், விசேஷம் பெண்களாகிய உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கூட கொடுக்கப்படும். நினைக்கிறதுக்கு மேல கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். முதலாவது அவரை தேடணும், அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய அன்பை தேடும் போது முதலாவது அவர் மேல எண்ணத்தை வைக்கணும், அவருக்கு துதி செலுத்தணும். முதலாவது எல்லா புகழையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். எல்லாம் நீங்க தான் எல்லாத்துக்கும் மேல எனக்கு முதல்ல நீங்க தான், எல்லாவற்றையும் முதல்ல வச்சீங்கன்னா உங்க தேவைகள் சந்திக்கப்படும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நினைக்கிறதுக்கு மேல கொடுக்கப்படும், எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஜெபம் பண்ணுமா? ஸோ கொடுத்த கண்டிஷன், கர்த்தரை தேடணும், அப்போ நமக்கு இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஸோ பெண்களாகிய எல்லா தரப்பினரும் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க நினைக்கிறதுக்கும் மேலாக ஆசீர்வாதத்தை கிடைக்கும்படியே நம்ம சொல்ல போறோம். அதுக்கு அவங்க கடவுளத்தை, முதலாவது இடத்தை கடவுளுக்கு கொடுத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து, அதன் மூலம் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ளவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா இன்னைக்கு ஃப்ரைடே, பெண்களுக்காக ப்ரே பண்ற டே. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வசனத்தை கொடுத்துருக்கீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும், எல்லாம் கொடுக்கப்படும், இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் கொடுக்கப்படும். ஒரே ஒரு கண்டிஷன், அவரை தேடணும். அப்பா, நாங்க மனுஷனை தேடி பின்னாடி போய் அழிஞ்சு போகாதபடி, இல்லை யாரையாவது அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, அங்கிருந்து கிடைக்கும், இங்கிருந்து கிடைக்கும், இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா இங்கிருந்து வரும், இல்லை இவங்க சொன்னா அங்க வீணா எங்களை அழிச்சிக்காம,
அப்பா உங்க பாதத்துல உட்கார்ந்து அப்பா உங்ககிட்ட ஆண்டவரே கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க சுவாமி. நீர் தான் அப்பா அந்த காட்டு புஷ்பங்களை சூப்பரா கலர்ஃபுல்லா உடுத்து விற்கிறீரப்பா. அப்ப அடைக்கலான குருவிகள் ஆண்டவரே அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்க நீங்க பிள்ளை போட்டுகிறீர். அப்படிப்பட்ட தெய்வம் எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். அதனால நாங்க வீணா மனுஷனையோ இல்லை யாரையோ ஆண்டவரே பின்னாடி போயிட்டு ஆண்டவரே இழந்து போகாதபடி, ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி உங்க பாதத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்கக்கூடிய கண்ணீரை துடைக்கிற தேவன், அகாரின் கண்ணீரை துடைக்கிற தேவன். இப்பொழுது யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ, என் தேவைகள் சந்திக்கப்படலையே, என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டணுமே, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், என் குடவன் குடிச்சிட்டு வந்து வீட்டை சீரழிக்கிறாரே, இது என்னைக்கு மாறும், என் பலவீனம் என்னைக்கு மாறும், அப்பா என்னால் ஒர்க் பண்ண முடியலையே, ஹையர் அஃபீஷியல்ஸ் நடுவே அப்பா எனக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை வருது, என்னால எதையுமே மனமூந்து செய்ய முடியலையே, இறங்குவீரா. அரை கழிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் பாத்திர வைக்கிறோம். அங்கங்க ஓடி எல்லா இடமும் ஓடி அதனால கிடைச்சது அவமானம், தேவையில்லாத விஷயங்கள் தான். ஹல்லேலூயா. அப்பா சர்வத்தையும் கொடுக்க வல்லவராகிய உங்களை நம்பி விசுவாசித்து உங்க பாதத்துல காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிற கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுங்க சுவாமி, ஒவ்வொரு பெண்ணுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுங்க. இந்த உலகத்தை நீர் நிரப்பி இருக்கிறது, உலகம் உடையது, எல்லாம் உடையது, சகலமும் உடையது. அப்பா அதை கொடுக்கறதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆயிடும். ஆனா கேட்கிற ஒன்னே ஒண்ணு, முதலாவது கடவுளை தேடணும், முதலிடத்தை கடவுளை கொடுக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுத்து அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழ கிருபை செய்கிறார்கள், கிருபை செய்கிறார்கள். கூட இந்த வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறேன் உங்கள் பரம பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். God bless you.